தியானத்தின் வல்லமை. நல்ல தெளிவாக்களுக்கு தெளிவான ஆஸ்பதம். எபேசியர் 3:20 நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. நம் தேவன் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாய் செய்ய வல்லமை உள்ளவர். அவருடைய வல்லமை குறையவில்லை. அவரிடத்தில் இருக்க வல்லமை என் ஜெபத்தை விட அதிகமானது. அவருடைய வல்லமை நான் நினைப்பதை விட அதிகமானது. எனக்கு ஒரு 10 கோடி கிடைச்சா நல்லன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அவருடைய வல்லமை 10 கோடி விட அதிகம் தர வல்லது. இந்த காலையில என்ன பிரச்சனைகளோடு வந்தீங்களோ அத்தனை பிரச்சனைகளை சந்திக்க அவருடைய வல்லமை மிக அதிகமானது. இந்த காலையில எந்த தேவை, எந்த குழப்பம், எந்த காரியம் நடக்க வேண்டும், எந்த அற்புதம் நடக்க வேண்டும், எது சரிவர வேண்டும் என்று நினைக்கிறாயோ அத்தனையும் அவர் செய்ய வல்லமையானவர். ஹல்லேலூயா. அத்தனை செய்ய அவர் வல்லவர். ஹல்லேலூயா. நாம் நினைப்பதை விட அதிகமாய் செய்ய வல்லவர். அவர் வல்லமை உள்ளவர். சொல்லுங்க, அவர் வல்லவர். தேவன் வல்லவர். இயேசு வல்லவர். தேவன் வல்லவர். ஹல்லேலூயா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உட்காருங்க. தேவன் சகலமும் செய்ய வல்லவர். நான் நினைக்கிறதோட செய்வா. எனக்கு ஒரு வாகனம் தேவை நினைக்க, ஆனா அதை விட அவர் தருவா. ஆமென். தேவன் அதை செய்யறா. தேவன் வல்லவர். தேவன் இந்த இடத்துல மிகப்பெரிய வல்லமை உண்டு. இந்த இடத்துல நான் இருக்கேன், நீங்கள் இருக்கீர்கள். இங்கு நாம் வேண்ட நினைக்கிற ஆசைப்படுறதுக்காக இருக்க. இதை பெற வேண்டும். இதை செய்ய யார் வல்லவர்? தேவன் வல்லவர். எனக்கு 10 கோடி கொடுக்க வல்லவர். ஆனால் அவரிடத்தில் வல்லமை உண்டு. தேவன் தன் வல்லமையை பயன்படுத்தி என்னுடைய தேவைகளை நான் நினைப்பதை அவர் சந்திக்க மாட்டார். சந்திக்க மாட்டார். அவருடைய வல்லமையை பயன்படுத்தி எனக்கு தேவையானதை அவர் செய்ய மாட்டார். ஏனென்றால் இடையிலே நான் இருக்கிறேன். சொல்லுங்க, நான் இருக்கிறேன். அவருடைய முழு வல்லமையும் கிரியை செய்யாது. என்ற தேவையை சந்திக்க ஆண்டவர் நீங்க வல்லவர் தானே, இதை செய்யுங்கப்பா. ஆண்டவர் நீங்க மகிமையானவர் தானே, இதை செய்யுங்கப்பா. அவர் செய்ய மாட்டார். புயல நிப்பாடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் புயல் நிப்பாட மாட்டாரு. புயல் நிக்க வேணா நான் வேண்டுறேன், விரும்புறேன். ஆனா இடையில நான் இருக்கேன். அங்க அவருடைய வல்லமை. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது என்றால் தேவனுடைய வல்லமை எப்படி செயல்படுனா 20 நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின் படி செய்ய வல்லமை உண்டு. எனக்குள்ள எவ்வளவு வல்லமை இருக்கோ அந்த அளவுக்கு தான் அவட அவ்வளவு வல்லமை வந்தாலும் இங்கால போகும். எனக்கிட்ட வல்லமை 10 இருந்துச்சுன்னா அவகிட்ட 10,000 கோடி இருந்ததுக்கு எவ்வளவு வேலை செய்யும்? 10 தான். ஒரு இடத்துல இருக்க வல்லமை இன்னொரு இடத்துல இருக்க வல்லமையோட வித்தியாசமானது. ஒருவர்கிட்ட கொஞ்சம் கூட வல்லமை இருக்கு, இன்னொருவர்கிட்ட இன்னும் அதிகமான வல்லமை இருக்கு. ஆளுக்கால் வல்லமை வித்தியாசம். அந்த வல்லமையின் அளவின் படித்தான் அவங்க தேவை சந்திக்கப்படும். ஒருவருடைய ஜாப் நல்லா முன்னுக்கு போகுது, ஒருவருடைய ஜாப் கீழே போகுது. ஒருவருடைய சம்பளம் கூடுது, ஒரு சம்பளம் கூட இல்லை. அப்ப பொஸ்ஸ நாங்க குறை சொல்லி வேலை இல்லை. உனக்கிட்ட வல்லமை அவ்வளவுதான். இதனால தான் நிறைய கிறிஸ்தவங்க சில சூழ்நிலை வரும் பொழுது அவங்க அழிந்து போறாங்க, தோத்து போறாங்க. வியாபாரங்கள் உடைந்து போகுது, பொருளாதாரம் உடையுது, வியாதிக்குள்ளாமாறாங்க. தேவனால் சகலமும் செய்ய முடியும். நாம் வேண்டிக் கொள்ள நினைப்பதற்கும் அதிகமாக செய்ய முடியும். தேவ வல்லமை நம்மில் கிரியை செய்கிற அளவின் படி நமக்குள் இருக்கும் வல்லமை எவ்வளவோ அவ்வளவுதான் அவரோட வல்லமைக்கு கவனிங்க. இப்ப இன்னொரு கேள்வி வருது. எனக்கிட்ட இவ்வளவு வல்லமைக்கு, பாஸ்டர் கிட்ட எனக்கிட்ட வல்லமைக்கு, எந்த வல்லமையின் அளவின் படுத்தான் வேலை செய்யும்.
ஆனா எனக்கு ஒரு கோடி பணம் தேவை. இந்த பணம் எந்த வல்லமையினாலும் படி வேலை செய்யும்? எனக்கிட்ட வல்லமை. அப்ப எனக்கிட்ட இவ்வளவு வல்லமை இருந்தால் என்னுடைய இந்த வல்லமை வேலை செய்யாது. அது முக்கியம். ஏன் வல்லமை வேலை செய்யாது? ஏன் வல்லமை வேலை செய்யுமானால் எனக்கு தேவன் தேவை இல்லை. எந்த வல்லமை எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு தேவ வல்லமை தான் என் தேவையை சந்திக்கும். ஆனா எனக்கிட்ட வல்லமை வேண்டும். போன பாகம் சொன்னது சொல்றேன். எங்க வீட்டுக்கு ரொம்ப பவர்ஃபுல் கரண்ட் வருது. இந்த இடத்துக்கு சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ் வருது. இப்ப நேற்று நாங்க பார்க்கிறது இந்த மீட்டர் பாக்ஸ். ஒரு வீட்டுக்கு கரண்ட் கொடுக்க முதல்ல அவங்க சொல்லுவாங்க, நீங்க மெயின் சுவிட்ச் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணீங்க. அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண செக் பண்ணிட்டு அதுக்கு பிறகுதான் கொடுப்பான். நீங்க சிங்கிள் ஃபேஸ செட் பண்ணிருந்தா சிங்கிள் ஃபேஸுக்கு தான் கொடுப்பான். 3 ஃபேஸ் செட் பண்ணிதான் 3 ஃபேஸ் கொடுப்பான். இப்ப கரண்ட் மெயின் லைனுக்கு கொடுத்தோன்னா இந்த மெயின் லைன் தான் வீட்டுக்குள்ள ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு பிளக்குக்கும் ஒவ்வொரு ஏசியும் கொடுக்கும். இந்த வயர் இங்க இருந்து இந்த பிரேக்கருக்கு வருது. பிரேக்கர், இந்த பிரேக்கர் யூனிட் என்ன செய்யும்னா வரும். அந்த பிரேக்கருக்கு போட்டோன்னா அந்த பிரேக்கர் 5 ஆம்பியர். 5 ஆம்பியர்ல போட்டோன்னா இந்த 5 ஆம்பியர் பிரேக்கர் கூடாக இந்த பக்கம் வரும். இந்த பிரேக்கர் 5 ஆம்பியர் பவர்னா இதுக்கு அங்கல 6 ஆம்பியர் வராது. சொல்லுங்க, 6 ஆம்பியர் வராது. இதுதான் நீங்க. இப்ப இந்த 5 ஆம்பியர் கரண்ட் வரும். இதுல பல்ப் போடலாம். அதுக்காக 1000 பல்ப் போடலாம், 100 பல்ப் போடலாம். 5 ஆம்பியர் பல்ப் தான் போடணும். அதை விட ஒரு பல்ப் அது பத்தாது. ஒன்னு சரி போட்டீங்க ட்ரிப் போயிடும். ஏன்னா இதுல பவர் அவ்வளவுதான். 10 ஆம்பியர் இருக்கு. 10 ஆம்பியர் இதுல உங்களுக்கு இதை விட ரொம்ப பாவிக்கலாம் கரண்ட். ஆனா இந்த 10 ஆம்பியர்ல நீங்க வயர இங்க வந்துட்டு இதான் தேவனுடைய வல்லமை. ஆனா இதுல பவர் எவ்வளவு? 10 ஆம்பியர். இப்ப இங்கால ஏசி இருக்கு, எல்லாம் கரண்ட் வேலை செய்யும். எது வேலை செய்யும்? 5 ஆம்பியர் வேலை செய்யுமா? தேவனுடைய வல்லமை வேலை செய்யுமா? தேவனுடைய வல்லமை தான் வேலை செய்யும். எவ்வளவுக்கு? 10 ஆம்பியர். தெளிவா? நீ காரியம் செய்ய மாட்டாய். உண்ட அளவின்படி தேவ வல்லமை வரும். உண்ட அளவு. ஆனா இதை வச்சு நீ ஏர் கண்டிஷன் போட நினைச்சா போட முடியாது. ஏன்னா 15 ஆம்பியர் தேவை. அப்ப உனக்கு பெரிய லெவல்ல வாழ வேணும்னா உன்னுடைய பவரை கூட்ட வேண்டும். உன்னுடைய வல்லமையை கூட்ட வேணும். வல்லமை அதிகரிக்கும் அளவுக்கு வல்லமை உங்களில் கிரியை செய்து நீங்கள் நினைக்கிறதை விட அதிகமான காரியத்தை செய்யும். ஆமென். தேவன் உங்களுக்குள் கிரியை செய்ய வல்லமையின் அளவின் படிதான் கிரியை செய்வார். ரொம்ப டயர்ட் ஆகி சம்பாதிக்காதீங்க. உங்க வல்லமை கூட்டுங்க. உங்க வல்லமை கூட்டினா சரி, நீங்க பெரிய இடத்துக்கு வருவீங்க. நீ அற்புத அடையாளம் பார்த்து கொண்டிருக்காத, உன்னை வளர்த்துக்கோ. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும். உள்ளான மனிதன் பலப்பட வேண்டும். நீ பலனடைய வேண்டும். இது நீ உன்னை மாத்தி உன்னை பவரை கூட்டாதனால தான் நீ சொல்றாய் தேவன் முந்திமாய் அற்புதம் செய்யறதில்லை. அதிசயங்கள் முடிஞ்சு, தீர்க்கதரிசனம் முடிஞ்சு, இப்ப இல்ல. தேவன் மாறிவிட்டார். எபிரேயர் 13:8 சொல்லுது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் வல்லமை பெருக்க. போன கிழமை சொல்லி கொடுத்தேன், ஜெபம் நல்லா ஜெபிக்க வல்லமை. ஜெபனா ஆண்டவரே தாங்க இல்ல. அந்த அழுக ஜெபம், மூக்க தொடக்க ஜெபம் எல்லாம் முடிஞ்சு. உறவு, கடவுளோட உறவு, ரிலேஷன்ஷிப், அதுதான் வல்லமை. ஜனாதிபதியோட ரிலேஷன்ஷிப் தான் பவர். கடவுளோட நல்ல உறவு இருந்தால் வல்லமை. இரண்டாவது இன்னைக்கு பார்க்க போறோம், தேவனுடைய வசனத்தை தியானிப்பதினால் பயங்கர வல்லமை வரும். அந்த வல்லமை எப்படி எடுக்கிறது? தேவ வசனம் அது எங்களுக்கு வல்லமை கொடுக்கும். என் ஆவிக்கு வல்லமை,
சரீரத்துக்கல்ல, என் ஆத்மாவுக்கல்ல, என் ஆவிக்கு. ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த மூணுல மிக முக்கியமானது மூன்றும். வல்லமை வார்த்தையில இருக்கு. இன்னைக்கு உங்க வாழ்க்கை மாற போகுது. மேல தூக்கிடும். அப்படியே இந்த வார்த்தை உங்களை தூக்கும். மேல ஒரு தீர்க்கதரிசனம் சொல்ல போறேன். வார்த்தையில வல்லமைக்கு. எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை. இதுல வல்லமை இருக்கு. பைபிள்ல வல்லமை இருக்கு. வார்த்தையில வல்லமை இருக்கு. ஆண்டவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கு. 100க்கு அதிபதி சொல்லுறான், ஆண்டவரே நீங்க கை வச்சு ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்ல, இங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுகமாவான். சுகத்தை கொடுப்பது வார்த்தை, வெளிச்சத்தை கொடுப்பது வார்த்தை, ஒன்றுமில்லாத இடத்திலே எல்லாவற்றையும் உருவாக்குவது வார்த்தை, சூரியனை சந்திரனை படைப்பது வார்த்தை, உன் வாழ்க்கை ஒளிமயமாய் மாற்றுவது வார்த்தை, இல்லாத ஒன்றை கொடுக்கும், வெறுமை நிறைவாக்கும், இருட்டை வெளிச்சமாய் மாற்றும். வார்த்தைக்கு வல்லமை உண்டு. வார்த்தை நம்மை வாழ வைக்கும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட ஒவ்வொரு வார்த்தையில பிழைப்பான். அது வல்லமையானது. அது வல்லமையானது. வானம் பூமி ஒளிந்து போகலாம், ஆனா இது ஒரு நாள் ஒளியாது. ஒளியாது. என்றைக்கு பைபிள் எடுத்து நாங்க பைபிள்காரங்க ஆகினோமோ அன்றைக்கு அந்த ஸ்லேவல்லே கிடைச்சாங்க டேடி கிட்ட, நீங்களாம் பைபிள்காரன் ஆகிட்டீங்களே, பைபிள் உனக்கு சோறு போடுமான. இன்றைக்கு பைபிள் எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்க மூலம் பல ஆயிரங்களுக்கு சோறு போடுற அளவுக்கு எங்கோ இருந்தேன், எங்கோ வாழ்ந்த என்னை உயர்த்தி வைத்தது வேதம். பைபிளுக்கு வல்லமை இருக்கு. பைபிளுக்கு வல்லமை இருக்கு. நான் பைபிள் அப்படி நேசிக்கிறேன். பைபிள் அப்படி வாசிப்பேன். அப்போஸ்தலர் 19:20 இவ்வளவு பலமாய், சாதாரணமல்ல, இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைச்சு. எவ்வளவு? இவ்வளவு பலமா, நிறைய விருத்தி அடைச்சு, பலமாய் விருத்தி அடைச்சு. உங்ககிட்ட வார்த்தை எப்படி விருத்தி அடையணும்? நிறைய விருத்தி அடையணும். அப்படி நிறைய விருத்தி அடைந்தாதான் மேற்கொள்ள முடியும், ஜெயிக்க முடியும், வெற்றி பெற என்ன செய்யணும்? பைபிள் உங்களுக்குள்ள வளர வேண்டும். நிறைய விருத்தி அடையணும். இவ்வளவு பலமாய். எவ்வளவு? அது இவ்வளவு பலம். எபேசி பட்டணம் டயனா என்று சொல்லப்பட்ட ஒரு தேவதையை வணங்கி மாய வித்தைக்காக நிரம்பிய ஒரு பட்டணம். மாய வித்தை புத்தகம்லாம் வச்சு மந்திரவாதி இருந்தாங்க. அந்த பட்டணத்துல பைபிள் அப்படி பரவிச்சு. பரவனத்தில் மந்திரம் ஒளிந்தது. 100க்கு 99% கிறிஸ்தவமாகினாங்க. துருக்கி அவ்வளவு வல்லமை ஆச்சு. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைஞ்சு. இன்னைக்கு நிறைய பேர் வார்த்தை விருத்தி ஆகாது. காலையில் எழுமணி பைபிள் வாசமா எப்படி சொல்லுங்க, இப்படி தாள் எடுப்பாங்க, எத்தனை அதிகம் நிப்பாட்டு, அதுக்கு ஒரு நூல் வச்சுப்பாங்க, நூல் வச்சுப்பாங்க. அந்த நூலை எடுப்பாங்க. எடுத்த உடனே திறந்தோன்ன பார்ப்பாங்க, எங்க இது முடியுதுன்னு. ஐயோ இவ்வளவு நீட்டமா இருக்குதா, வலிக்குது, எனக்கு இப்ப வலிக்குது. ஒரு அதிகாரத்தை வாசித்து 1 லிட்டர் பெட்ரோல் ஊத்தி வாகனத்துல யாழ்ப்பாணம் போக நினைப்பாங்க. யாழ்ப்பாணம் போகுமா? போகாது. நீ அடிச்சது 1 லிட்டர். 1 லிட்டர் அளவுக்கு தான் வாகனம் போவோம். 1 லிட்டர் அடிச்சிட்டு யாழ்ப்பாணம் போ. ஒரு அதிகம் வாசிப்பாங்க, வாஸ்து வாழ்க்கையை கொண்டு போனிப்பாங்க. சரீரத்துக்கே எவ்வளவு தேவை. இதுதான் மக்கள நிலைமை. உடம்பு வீக் ஆகும், ஆவி வீக் ஆகுது. உன் ஆத்மா எப்படி வாழுதோ இங்க வல்லமை இருக்கு. இது வாழுற படிதான். இது சில சொல்ல அப்படி ஃபுல்லா வாசிக்க தேவையில்ல. வாசிக்க ஒரு அதிகாரத்தை ஃபுல்லா மனசுல வச்சு எடுத்து வாசி. அது பிசாசு. சொல்லுங்க, அது நீ ஒண்ணு வாசி, ஒண்ணுக்கு பக்கத்துல தான் சைவம் இருக்கு. சீக்கிரம் அதுவும் இல்லாம போ. ஏன்னா அதுக்கு பக்கத்துல சைவம் இருக்கு. இது பல பிசாசின் தேவ ஊழியர்கள் பேசுறது. ஏன் நீ ஃபுல்லா வாசி, நிறைய வாசி. எனக்கு கேட்பான், பாஸ்டர் உங்களை மாதிரி எனக்கு வேலை வெட்டி இல்லையான்னு. பைபிள் தொடு, நீ வைக்க முத வேலையே சரியாகும். நீ அதை தொடுகா சரி வருதில்லை. அதனால வாழ்க்கை பூரா தொட்டு கொண்டு இருக்காய். என்ன வார்த்தை
பைபிள் சொல்லுது 20ஆம் வசனம், இவ்வளவு பலமாய். இன்னைக்கு தீர்மானம் பலமாய் பைபிளை முழங்கால இருந்து சத்தமா வாசி, கடகடன்னு வாசி, நிறைய வாசி. சிலாக்களை பைபிள் பாங்க கிழிஞ்சி அங்க இங்க கிழிஞ்சி இப்படி வந்துக்கும், குடல்லாம் வெளியில வந்த மாதிரி. கேட்டா சொல்லுவாங்க, ஏன் மாத்தல சிஸ்டர்? இல்லப்பா தான் கைக்கு கொஞ்சம் பழக்கமா எனக்கு டக்குன்னு பேகட்னு கிடைக்கப்பட்டு இப்படி இப்படி கைக்கு உறுப்புகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல போன் வச்சிருந்தாங்க, இங்க போன்னா வாய் இப்படி இருக்கும் நீட்டது, பட்டன்லாம் இப்படி பெருசாக்கும். அதுவும் கைக்கு நல்லா தானே இருக்கு, கையில அமுக்கலாம். ஆனா இப்ப லேட்டஸ்டா வேற டச் போன் வேற, அதெல்லாம் செய்றீங்க, அதுல மட்டும் நீங்க அப்கிரேட் ஆவீங்க. ஆனா பைபிள் அப்கிரேட் இல்ல, வருஷத்தை தான் பைபிள் மாத்து. நீ நம்ம பைபிள் புதுசாவே இருக்கு, மாத்த தேவையில்ல. ஏன்? நான் தான் பாய்க்கல, பத்தமாக்கு பைபிள் பார்க்கல. ரொம்ப படிச்சு ரொம்ப வேலை செஞ்சு ஒண்ணு இல்ல, தோல்வி. நீ வல்லமையாக வேண்டும். நீ சொல்லலாம், பாஸ்டர் உங்களுக்கு வேலை இல்லை. எனக்கு வேலை இல்லை. யாரும் எனக்கு வேலை இல்லை, உண்மைக்கு வேலை இல்லை, எனக்கு வச்ச வேலை சரிவகம். அப்ப நான் பேசுவது தியானம், சொல்லுங்க. ஆனா இப்ப பைபிள் வாசிக்கிறத பத்தி கொஞ்சம் சொன்னேன், ஆனா தியானத்தை பத்தி பேச போறேன். வாசிப்பது வேறு, படிப்பது வேறு, கற்றுக்கொள்வது வேறு. பைபிளை வாசிக்கிறேன், அப்ப கற்றுக்கொள்வேன். வாசிப்பதுனா அது வாசிக்கிறது என்ன இருக்கு, கற்றுக்கொள்வது ஏன் இது இருக்கு, எப்படி இருக்கும், எதுக்காக இது நடந்துச்சு, அது ஆராய்ச்சி செய்து. இப்ப நான் பைபிளை படிக்கிறேன், இது எப்படி எடுக்கலாம், என்ன செய்யலாம், அது ஆராய்ச்சி, அது கற்றுக்கொள்வது. மூணாவது வேதத்தை பிரசங்கிப்பது, போதிப்பது, கற்றுக் கொடுப்பது, அதை இப்ப செஞ்சு கொண்டிருக்க. தியானம் என்பது வேறு. தியானத்தை தான் சொல்ல போறேன், இது ரொம்ப பவர்ஃபுல். இந்த நாளிலையும் எது வல்லமையானது என்று பார்த்தால் நாளும் வல்லமையானது, நாளும் வல்லமையானது. தியானத்துக்கு போக முடியாது வாசிக்காம. அப்ப தியானம் என்றால் என்ன? ரிப்பீட் சொல்லுங்க, ரிப்பீட் சொல்லுங்க, ரிப்பீட், திரும்ப சொல்லுவது. சங்கீதம் 1:2, கர்த்தருடைய வேதத்தில் பிரியம். என்ன ஆசை இருக்கணும், பைபிள் எடுக்கணுமே ஆசை வரணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஃபேஸ்புக்ல ஆசை இருக்கு, டிக்டாக் ஆசை இருக்கு, வாட்ஸ்அப்ல. இது எல்லாம் வச்சுக்கொள்ளுங்க, எல்லாருடைய மகிமைக்காக வச்சுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வேதத்துல பிரியம், பைபிள் எடுக்கணும், வாசிக்கணும், நிறைய இருக்கணும், அந்த ஆசை. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து காலையில போட்டுக்குதா, காலையில போட்டுக்குதா இல்ல. இரவும் பகலும் தியானிக்க மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆசீர்வாதம் உன் கையில தாக்கு. நீ பைபிளை தியானித்தால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அடுத்த வசனம், அவன் நீர்காலோகமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை கொடுத்து இலையுதிராத மரத்தை போல இருப்பான். அதாவது அவன் செழிப்பாய் இருப்பான். நீ பச்சை பச்சையா இருப்பாய், நீ நல்லா இருப்பாய், நீ நல்லா இருப்பாய், நீ சுகமாய் இருப்பாய். தியானிக்க மனிதன் பாக்கியவான் அவன். எல்லாம் பாஸ்டர் உங்களுக்கு தான் டைமுக்கு சொன்னீங்க, இதுதான் சீக்கிரம். பைபிள் கையை கால எடுத்து நல்லா வாசி. நீ ஒரு வேலை கை வை, உடனே சரியாகும். நீ போகும்போது கால் பண்ணுவான், சரிவகம். எல்லாமே சரிவகம், எல்லாம் சரிவகம். உனக்கு வேலை இருக்காது. ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த வேலையை செஞ்சு முடிச்சுவாங்க. பைபிளை வாசிக்கிற வேலை நீ எடு, பைபிள் உண்ட வேலை எடுக்கும். பைபிளை நீ வாசி, உன் தேவை என்னன்னு பைபிள் வாசிக்கும். பைபிளை பாரு, பைபிள் ஒன்ன பார்க்கும். பைபிளை தூக்கு, பைபிள் ஒன்ன தூக்கும். தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். என்ன செய்யணும்? எப்ப? இரவும் பகலும், காலையில இரவும் பகலும். நான் தியானத்திட வகை விளக்கம் கொடுக்கல. இப்ப பைபிள்ல செழிப்பு சொல்ற வசனம் ஃபர்ஸ்ட் டைம் யோசுவா 1:8 வந்திருக்கு. யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் இன்னும் அட்வான்ஸ் வாயில இருக்கட்டும். எங்க இருக்கட்டும்? மனசுல வாயில இருக்கட்டும். இதில் எழுதிக்கலாம் செய்ய கவனமாக இருக்கும்படி. நீ இந்த பைபிளை படி செய்யாத, செய்ய தேவையில்லை. ஏன்னா நான் சொல்லுறதை செஞ்சா தானா பைபிள் செய்யப்படும். இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டு இருப்பாயாக.
நீ இதை செய்யணும்னா தியானித்து கொண்டு. எப்ப? காலையிலையா? சொல்லுங்களேன். இல்லை, இரவும் பகல். காலையில சொல்லல, இரவும் பகலும் தியானிப்பாயா, அப்பொழுது உன் வழிகளை வாய்க்கப்படும். அதுதான் ஆங்கிலத்தில் இருக்கு பாங்க, சிங்களத்தில் போட்டுப்பாங்க, ஏவிட்ட நொம்புகமாக சாப்பலவி செழிப்பாகும். சொல்லுங்க, செழிப்பாகும். உங்க செழிப்பு, உங்க செழிப்பு உங்கல, அப்பொழுது புத்திமான நடந்து கொள்வா. அதுக்கு சிங்களத்தில் பாங்க, இங்கிலீஷ்ல you will have good success. நல்ல வெற்றி. சொல்லுங்க, நல்ல வெற்றி. செழிப்பும் நல்ல வெற்றியும், செழிப்பும் நல்ல வெற்றியும். ஒபட்ட சுப சித்தவனே, உனக்கு நல்லது நடக்கும். ஹல்லேலூயா. நான் இன்றைக்கு சொல்லுறத இன்றைக்கு இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்கனாக்கே, டிசம்பர் மாதத்துல ஒரு கெட்ட செய்திகளும் கெட்ட காரியங்களும் உங்க வாழ்க்கையில வராது. நான் இயேசு நாமத்தை அறிக்கையிடுறேன், தீர்க்கதரிசி சொல்றேன். இன்றைக்கு நான் சொல்வதை நீங்க செய்தால் இந்த டிசம்பர் மாதத்துல ஒரு கெட்ட செய்தியும் ஒரு கெட்ட காரியமும் தீமைகள் ஒன்றும் உங்க வாழ்க்கையில வரவே வராது. அப்ப பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க ஆரம்பிக்கும் பொழுது நீ தியானித்துக் கொண்டு 8ஆம் வசனம் யோசுவா 1:8க்கு, வசனத்தை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அது தொடர்ச்சியா செய்வாயாக, அது உன் வாயை விட்டு பிரியக்கூடாது. வாயில, வசன வாயில பாங்க, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். இங்க இருந்த போது ரட்சிப்பு வாயில, வாயால இருக்கணும். தொடர்ந்து வார்த்தையை பேசுங்க. தியானம் என்பது திரும்ப சொல்வது, திரும்ப சொல்வது. அப்ப உங்க வழிகள் எல்லாம் வாய்க்கப்படும். செழிப்புக்கு நீங்க தான் பொறுப்பு. உங்க வழியை செழிக்க பண்ண முடியும். இந்த இருதயத்துல வார்த்தை நிரம்பி இருந்துச்சுன்னா அது நிறைய வரும். கொலோசியர் 3:16 சொல்லுது, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமா, ஃபுல்லா பைபிள் இருக்கணும். பைபிள்ல நிறைஞ்சுனா பைபிளை பேசுவீங்க. ஒரு ஸ்பஞ்ச் ஆரஞ்சு ஜூஸ்ல இருந்துச்சுன்னா அது வெளியே எடுத்தா என்ன கொட்டும்? தண்ணியில இருந்தா தண்ணி முறுமுறுத்து கொண்டே இருப்பீங்க. ஆர்த்தில்லைங்க. அப்ப 2 வசனம் சொன்னேன், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமானது இரவும் பகலும் தியானிக்க முடியாது, ஆசீர்வதிக்கப்பட்டேன். உங்க ஆசீர்வாதம் எங்க இருக்கு? உங்க தியானத்துல. அவன் செழிப்பா இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். டிசம்பர் நீங்க செய்யலாம் வாய்க்கும். இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆமே, இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க டைம் நீங்க தான் குறிக்கணும். யோசுவால அப்பொழுது நீ செழிப்பாய், உனக்கு எல்லாம் நல்லது நடக்கும். இப்ப கவனிங்க, ரொம்ப பவர்ஃபுல். தீமோத்தேயுக்கு பவுல் சொல்றான், 1 தீமோத்தேயு 4:15, நீ தேறுகிறது, your progress, அதாவது உன்னுடைய வளர்ச்சி, உன்னுடைய முன்னேற்றம், உன்னுடைய வெற்றி, தியுணுவீம் யாவருக்கு விளங்கும்படி சியாலாண்ட பெண்ணன் பினிச எல்லாருக்கும் விளங்கு. பங்க இப்ப நான் மேல வரேன், பின்னு காலத்துல என்னை விளங்குது இல்ல, இப்ப கொஞ்சம் பேருக்கு விளங்குது, இப்ப விளங்குது, இப்ப எல்லாருக்கும் விளங்குது. அப்ப நான் ஏற ஏற எல்லாருக்கும் விளங்கும். நீங்க எல்லாருக்கும் விளங்க வேண்டும் என்றால், நீ வளருவது எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்றால், இவைகளையே சிந்தித்துக் கொண்டு, இப்படி நடந்துச்சு, இப்படி இருக்குதே, இப்படி பேசினாங்களே, இப்படி சொன்னாங்களே, அதே சிந்தி. இவைகள்ல நிலத்து, அதிலே ஸ்ட்ராங் ஆகு. எதுல ஸ்ட்ராங் ஆகு? எதை சிந்தி? 13ஆம் வசனம், நான் வரும் அளவும் வாசிக்கிறதும் புத்தி சொல்றதும் உபதேசிக்கிறது. அந்த வாசிக்கிறது, அதுல அந்த வசனத்தை சொல்லுறது, அதிலேயே நினைச்சு. 15ஆம் வசனம், நீ தேறுகிறது, யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்து கொண்டு, இவைகள் நினைச்சு. உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு முன்னேற்றம் கொடுக்காட்டி, ஆபீஸ்ல அல்ல தப்பு. உங்க முன்னேற்றத்துக்கு ஆபீஸ்ல யாராவது தடையா இருந்தாங்கன்னா அவன் இல்ல பிரச்சனை. ஏன்னா அவனை விட கடவுளை பவர் பெருசு. இந்த பவர் இருக்க அமையாக, இந்த பவர் உனக்குள்ளாக வேலை செய்ய முடியல. ஏன்னா அவனை ஜெயிக்க முடியல. ஏன்னா இந்த பவர் உனக்கிட்ட வந்து உனக்கிட்ட இருந்து போகானது, அதை ஜெயிக்க முடியல. குறை பேசாதீங்க. பிரச்சனைக்கான பக்கத்து வீடு இல்லை உங்க வாழ்க்கை. அப்ப நீங்க முன்னேறது இந்த உங்க குடும்பத்துக்கு மட்டும் தெரியக்கூடாது. நான் முன்னேறது என் குடும்பத்துக்கு, ஜீசஸ் மட்டும் தெரியக்கூடாது,
முழு இலங்கைக்கும் தெரியணும், முழு உலகத்துக்கும் தெரியணும். அப்படி நடக்க வேணும்னா இதையே சிந்திக்க வேணும். சிந்திப்பது திரும்ப சொல்லுவது. சிந்திப்பதுனா உன்னை சிந்திக்கும், அடே இப்படி நடந்து ஏன் இப்படி செஞ்சாங்க, திரும்ப சொல்வது. இப்ப கவனிங்க, தியானம் என்பது திரும்ப சொல்வது. தேவ வார்த்தையை எடுத்து அதை திரும்ப சொல்வது. வேதம் சொல்லி இருக்கிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியப்படி என் குறைவெல்லாம் கிறிஸ்து சொன்னவா. அது அந்த வசனத்தை தியானிக்கும். இப்படி சொல்லியிருக்காரு, எந்த குறை வந்தாலும் நீக்குவேன்னு அவர் நிச்சயம் செய்வா. அதுதான் தியானம். அப்ப தியானத்தை காலையில செய்ய சொல்லல, பகல ராத்திரி. எப்படின்னா, காலையில நான் பைபிளை வாசிக்கிறேன், ஒரு அதிகாரம் 2 அதிகாரம் 10 அதிகாரம் வாசிக்கும் பொழுது என் ஆர்ட்டை டச் பண்ணும். டச் பண்ணதுக்கு பேர் ரேமா. அப்ப நான் காலையில வாசிக்கணத்துல ஒரு வசனம் டச் ஆகுது. இன்னைக்கு காலையில வாசிக்கணத்துல அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமே, அவர் பாராட்டி அன்பு எவ்வளவு பெருசு. அந்த வசனத்தை எடுத்து நான் கார்ல போகிற நேரத்துல, நான் உட்காரத்துல பகல ராத்திரி, ஆண்டவரே நீங்க என்னை மேல இவ்வளவு அன்பு காட்டுறீங்களே, உங்க அன்பு எவ்வளவு பெருசப்பா, அதை நினைக்கிறேன். ஆமா தானே, மகனை கொடுக்க அளவுக்கு என்னை நேசிக்கணும். அப்ப மகனோட இங்க என்ன மேல அன்பு தானே. ஆத்துல அடிபட்டு போவாங்க, பொண்டாட்டி இந்த பக்கம் அடிபட்டு போகுது, அம்மா இந்த பக்கம் அடிபட்டு போகுது. 2 பேர் ஒரு ஆளை காப்பாத்தலாம். புருஷன் யார் காப்பாத்துவான்? பொண்டாட்டி தான் காப்பாத்துவான். அதிலே விளங்குது தானே யார் மேல அன்புன்னு. அத மாதிரிதான் இவ விட்டோன்னு என்னைய எடுத்தாங்க, இந்த ஊழியத்தில் அவருடைய இடத்துல வச்சாங்க. இதெல்லாம் யோசிக்கிற இடத்துல, அதை நினைக்கிற நேரத்தில் அவருக்கு பெரிய சந்தோஷம். மாடு காலையில மேயும், மாடு இல்ல பசு மாடு மேயும். மேய்ஞ்சிட்டு அப்படியே வந்து உட்காந்து எடுத்து என்ன செய்யும்? அசை போடும். அதுக்கு பேர் தான் தியானம். அதாவது நீ எடுத்ததை எடுத்து அப்படியே அசை போடுறது. அவருடைய வார்த்தைகள் அதை நினைக்கும். அவன் சொன்ன வார்த்தைகள் எவ்வளவு டச் ஆகுது. அதை நினைக்க அந்த ஒவ்வொரு செகண்டும் ஒரு பவர் உள்ள வருது, ஒரு பவர் உள்ள வருது. அதுதான் தியானம். நீங்க வாசிக்கிறீங்க கடமைக்கு, காலைல வாசிக்கணும் அதல்ல. நீங்க எந்த யூடியூப் சேனலுக்கு போங்க, எல்லாம் பவர் ஆஃப் த மெடிடேஷன், தியானத்தில் வல்லம் உண்டு. இந்த கூட்டம் முடிச்சு போன பாஸ்டர் இப்படி பேசினாங்க, பைபிள் இப்படி வசனிச்சு நம்ம தேறது. நீங்க இப்படி சொல்லிக்கீங்களா ஆண்டவரே வசனத்துல, நம்ம தேக முடியும். உன் தாய் கைவிட்டாலும் தகப்பன், ஆண்டவரே பெத்தவங்க கூட கைவிட்டா நீங்க என்னை கைவிட மாட்டீங்களே, அது எவ்வளவு அன்பான வார்த்தைப்பா. உங்களை நான் மகப்பனா. அந்த வசனம் அவ்வளோ வாசித்ததுக்கு சில வார்த்தைகளை நான் அண்டர்லைன் பண்ணி நோட் பண்ணிருக்கேன். யாரோ ஒத்திய நோ சொல்லிட்டான், அதை வீட்டுக்கு இப்படி உட்காந்து பாரு, இப்ப போய் எனக்கு இப்படி சொல்லிட்டாலே, அவளுக்கு நான் எவ்வளவு செஞ்சேன், இவ சொல்லிட்டாவே சொல்லிக்கொண்டு இயேசுவிங்க இதன் முன்னுமைப்புங்க. அதுதான் தியானம். நீங்க மத்த மாதிரி தியானிக்கீங்க, அதான் வாழ்க்கையில பிரச்சனை. கர்த்தர் மேய்ப்பராக எனக்கு ஒரு குறை வராது. ஆண்டவர் நீங்க எனக்கு மேய்ப்ப, எனக்கு போய் நீங்க மேய்ப்பா இருக்கீங்களே, அதை நினைக்கிறது எவ்வளவு ஆசையா இருக்கு. இதுதான் தியானம். அப்படியே வார்த்தைகளை நினைப்பது. வார்த்தை சொல்லுது, நீ எல்லாரும் மறக்கப்படலாம், ஆனா உன்னை மறக்க மாட்டேன். நினைக்கிற நேரத்தில் இவ்வளோ உதவி செஞ்ச இவன் மகன் ஆனா ஆண்டவர் மறக்க மாட்டேன் சொல்லிட்டாரே. அந்த ஒவ்வொரு சொற்களை நினைங்க. அதை நினைக்கிற நேரத்தில் உங்களுக்குள்ள ஒரு வல்லமை. ஒரு 10 நிமிஷம் தியானிங்க. ஒரு இடத்துல உட்காங்க, 10 நிமிஷம் பைபிள் என்ன இருக்கு படிக்காதீங்க, அது கற்றுக்கொள்ளுதல். இப்படி இருக்கே டச். இப்ப நீங்க ஒரு இடத்துல போய் ஒரு ஆளு கற்றுக் கொடுக்கறதுவே இல்ல, அவரை பத்தி நினைப்பது தான் வல்லமையானது. அவரை பத்தி நினைப்பது. ராத்திரி போய் உட்காந்து ஆண்டவர் இப்படியெல்லாம் இருந்தாங்க, என்ன வார்த்தையில் இப்படி இருக்குது, காலைல வாசிக்கிறது. சில இடங்களை நோட்டை போடுங்க, கலக பண்ணுங்க, டக் டக் டக்னு பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எதுக்கோ பணம் போடுங்க, எதுக்கோ டேட்டா கொடுக்குங்க. ஏன் சில டிவோஷனுக்கு பைபிள் ஆப்களை டவுன்லோட் பண்ணுங்க. எந்த வசனம் டப் கலக வந்துடும். மற்ற மதத்தின் தியானத்துக்கும்
கிறிஸ்தவ தியானத்துக்கு வித்தியாசம் இருக்கு. மற்ற மதத்தில் தியானம் அமைதி, அப்படியே அமைதி. அப்பது மற்ற மதத்தில் தியானம் அமைதி. கிறிஸ்தவத்தின் தியானம் பேசுவது, சொல்லுவது, வாயில சொல்ல வேண்டும். அமைதி கிறிஸ்தவத்தில் இல்லை. ரட்சிப்பே வாயில சொல்ல வேண்டும், வார்த்தை வெளியில வர வேண்டும். 2 கொரிந்தியர் 4:13 விசுவாசித்தேன் ஆகையால் விசுவாசத்தை பேசணும். உங்க அன்பு பெருசப்பா. ஆமா, நான் நம்புறப்பா, உங்க அன்பு பெருசு. தாய் தகப்ப கைவிட்டாலும் கைவிட மாட்டேன், விசுவாசத்தை பேசு. கீழே விழுந்தாலும் அவர் குனிந்து தூக்குவாரு, பேசு. விசுவாசத்தை ஆகையால் பேசினேன் என்று எழுதிக்கப்படி நாங்களும் அந்த விசுவாசின் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த், விசுவாச ஆவி. எனக்கு விசுவாச ஆவி இருக்கு. விசுவாச ஆவி இருக்கு, சும்மா பேசுவாங்க. விசுவாசிக்கிறபடி யார் பேசிக்கோ, பேசு, வார்த்தையை பேசு. எபிரேயர் 13:5 வாசிங்கள். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்கள் நடந்து உங்களுக்கு இருக்கவர்கள் போதும் என்று எண்ணுங்கள். இப்ப கவனிங்க. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லியிருக்கா. ஆண்டவர் சொல்லிட்டா காலைல, உன்னை கைவிட மாட்டேன். இப்ப அவர் கைவிட மாட்டேன் சொன்னா, நீங்க இப்படி சொல்லிட்டீங்க ஆண்டவரே, அப்ப நான் பயப்படணும்? நீங்க என்னை கைவிட மாட்டீங்க, நீங்க தேவை சந்திப்பா. அப்படி நான் அந்த வார்த்தையை எடுத்து சொல்றேன். அப்ப என்று சொல்லி இருக்காங்க. இன்னொருத்த சொல்லுங்க, என்று அவர் அடுத்த வசனம் பாங்க. அதனாலே சொல்லுங்க, சொன்னபடியால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தருக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாம். உலகமே எதிர்த்தாலும், ஊரை பகைத்தாலும், உறவுகள் பழித்தாலும் நான் உன்னோடு இருக்கேன்னு சொன்னாரே. அப்ப நான் என்ன சொல்ல, அவர் கூட இருந்தா எல்லாமே நடக்கும். நீங்க கூட இருந்தா எல்லாம் நடக்கும் சொல்லலாமே. அவர் கூட இருந்தால் யார் எனக்கு எதிர்த்து நிற்பார்? யார் என்னை எதிர்த்து ஜெயிப்பார்? உங்க பிரச்சனை காரணம் நீங்க தியானிக்கல, உங்க செழிப்பு இல்லாத காரணம் தியானிக்கல. உங்க தேவைகளுக்கு அழுது அழுது ஜெபிக்கதை விடுங்க, ஒன்னும் நடக்காது. ஏன்னா அவட பவர் வந்துட்டு உண்ட வல்லமை கூட்டிக்கோ. தியானிக்கும் போது சூழ்நிலை கேட்ப என்ன செய்யணும் வெளிப்படுத்துவா. இப்ப இதை செய், இந்த இடத்துக்கு போ, இப்படி செய், அவங்க வெளிப்படுத்துவா. அவருடைய வெளிப்பாடுகள் வரும், எங்க வாழ்க்கையை வெற்றியாக்கும். வெற்றி மேல் வெற்றி. இந்த பிரசங்கத்தை கேட்டு பைபிளை வாசிக்கிறதோடு நிப்பாட்டாத படி, வாசிக்கிற இடத்துல எனக்கு ஏதாவது கத்து பேசப்பா. எப்பயும் பைபிள் எடுத்தோன்ன வாசிக்காதீங்க. இந்த வார்த்தையில நீங்க எனக்கு என்ன சொல்ல போறீங்க? ஒரு ஆளுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லணும்னா ஒரு ஆள் முன்னுக்கு இருந்தா முதல் சொல்லுங்க, இந்த ஆள் ஏன் எனக்கு முன்னுக்கு நிற்கிறாங்க, அது முக்கியம். அதே விதமா நீங்க வார்த்தை எடுத்தோன்னே இன்றைக்கு நீங்க என்ன பேச போறீங்க கேளுங்க, அவர் சொல்லுவாங்க. உங்க வாழ்க்கை வெற்றிக்கு காரணம் நீங்க தான். நீங்க தியானிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மகிமையை காண்பீர்கள்.